ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணியில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஒரு 5 ஸ்பூன்லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லேசாக காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம், கடுகு சேர்த்திக்கோங்க. சீரகம், கடுகு, அதுக்கப்புறமா அன்னாச்சி மொக்கு, அன்னாச்சி பூவு, ஒரு பிரிஞ்சி இலை 2 சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கோங்க. அதிலே பச்சை மிளகா, கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. கல்லுப்பு தான் சேர்த்தணும். தூளுப்பு சேர்த்துலாம், ஆனால் கல்லுப்பு சேர்த்துன அளவுக்கு டேஸ்ட்டு வந்து வராது. கல்லுப்பு சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்ததுனக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கொஞ்சம் புதினாவும் சேர்த்திக்கலாம். புதினா வந்து தூவி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே புதினா சேர்த்திக்கிட்டு நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணியும் சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த மாதிரி இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணுனாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதில் ஒரு ஒரு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். புதினா சேர்த்து அரைச்ச விழுது தான் இது. நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுப்பேன். எப்பயுமே செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கறி மசால் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள், கறி மசால், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சம் அப்படியே மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம சட்டுன்னு செய்யாமல் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விடணும். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம பொறுமையாக செய்யணும். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அந்த விழுதுலேயே இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இல்லையா இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி வச்சு கூட சேர்த்திக்கலாம். அரைச்சி கூட தனியாக சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, 3 தக்காளி, அதை வந்து சேர்த்திக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்ட்டு. இதே ஸ்டைலில் நீங்கள் அப்படியே காய் பிரியாணி கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும் இதே ஸ்டைல் அப்படியே. இப்போ நம்ம மட்டன் வந்து கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் போட்டு கலந்து, தயிர் கொஞ்சம் எல்லாம் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கோம். அந்த மட்டனை சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் மட்டன். ஒரு நேரத்துக்கு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் நிறையா மட்டன் போட்டும் செய்யலாம். நல்லா கலந்துக்கோங்க. அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு அதிலே வணக்குங்க. இது மாதிரி 1 டம்ளர் அரிசி போட்டோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா மட்டனுங்கிறதால விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். 2 விசில் விடணும். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருப்போம்ல, அது அதுக்கப்புறமா கலந்துக்கலாம்.
ஏன்னா மட்டன் வந்து வேகாது இல்லையா, சிக்கனாக இருந்தால் 2 விசிலில் வெந்துடும். மட்டன் வேகாது, அதனால் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ அரிசி நம்ம 1 டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் வதக்கும் போதே தயிர் இருந்தால் கூட தயிர் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் தயிர் இல்லை, அதனால் நான் அப்படியே வணக்கி விட்டேன். கொஞ்சம் புதினா தூவி விட்டுக்கலாம். கடைசியாக லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். அந்த லெமன் ஊற்றுறதால நல்ல சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். இன்னும் நீங்கள் கூடுதல் டேஸ்ட் வேணால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள் உப்பு காரம்லாம் பார்த்து ரெடியாக இருக்குது. காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 விசில் விட்டுருக்கோம். எங்கள் குக்கரில் நாங்கள் இன்னும் 2 விசில் விட்டால் போதும். நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசிலோ 3 விசில் கூட விட்டுக்கலாம். விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ விசில்லாம் போனதுக்கப்புறம் கேஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக மட்டன் பிரியாணி சுட 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 சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சண்டே கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கலர் வேணும்னா கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுடர் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.